ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி இந்திய அளவிலே மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீவிரமான அரசியல் அழுத்தத்தை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு அது தொடர்பான தகவலை எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை மக்களவை தொகுதி அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடைபெற்று முடிந்த நீண்ட காலமாகின்றது. 2009 நாடாளுமன்ற தேர்தல் முதலே இந்த மக்களவை தொகுதிகள் மறுசீரமைக்கப்படாமல் இருந்து வருகின்றன. இந்தியாவிலே மக்கள் தொகை எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. எனவே 543 என்ற எண்ணிக்கையில் மட்டுமே மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்றெல்லாம் மத்திய அரசு சொல்லி இருக்கின்றது. 861 இடங்களாக உயர்த்தப்பட வேண்டும். குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு மக்களவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் தான் அதை வரையறுத்து சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது 80 முதலே தொடர்ந்து மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. ஆனால் 2009 மறுசீரமைப்புக்கு பிறகாக எந்த விதமான சீரமைப்பும் செய்யப்படாமல் இருக்கின்றது. எனவே தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டடம் கட்டப்பட்ட பொழுதே 800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அமரக்கூடிய விதமாகத்தான் புதிய கட்டுமானத்தை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே 816 என்ற எண்ணிக்கை அடிப்படையிலே இடங்களை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகின்றது. அதற்கு அவர்கள் சொல்லுவது ஒரு 33% இடஒதுக்கீடு என்பது பல்வேறு துறைகளில் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அரசியலிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய இடங்கள் 543 இருக்கின்றது. எனவே இந்த 543 இடங்களை மட்டும் வைத்துக் கொண்டு 33% இடஒதுக்கீட்டை வழங்க முடியாது. அதன் காரணமாக புதிய பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், முதல் தலைமுறை பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய இந்த 543 என்ற எண்களுக்குள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. அவர்களும் கூட பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை முதல் தலைமுறை பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். மற்ற துறைகளில் எப்படி பெண்கள் பெரிய அளவில் வர வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே போன்று அரசியலுக்கும் பெண்கள் வர வேண்டும். கூடுதலாக பெண்கள் மக்களவை உறுப்பினர்களாக வர வேண்டும் என்றால் அதற்கு மக்களவை எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகப்படுகின்றது என்று பிரதமரும் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் 816 இந்த எண்ணிக்கையை உயர்த்தும் பொழுது அதில் 33% இடஒதுக்கீட்டை முழு அளவில் நடைமுறைப்படுத்த முடியும் பெண்களுக்காக. எனவே பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும், முதல் தலைமுறை பெண்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும். இதன் காரணமாகவே மத்திய அரசு மக்களவை இடங்களை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த மக்களவை இடங்கள் அதிகரிப்பு என்பதை எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதற்கான வரையறை இன்றளவும் கூட தெளிவாக இல்லாமல் இருக்கின்றது. ஒருவேளை மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையிலேயே மறுவரையறை செய்தால் அது தமிழ்நாட்டுக்கு, கேரளத்திற்கு, கர்நாடகத்திற்கு, தெலுங்கானாவிற்கு, ஆந்திர பிரதேசத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். ஏனென்றால் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தான் குறைவாக இருக்கும், தென் மாநிலங்களில் தான் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தென் மாநிலங்கள் தான் குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறையை தீவிரமாக பின்பற்றி இருக்கின்றன. சில விழிப்புணர்வு நடவடிக்கையின் மூலமாக நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்பதை போன்ற அந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் மூலமாக இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கட்டுக்குள் வைப்பதற்கு தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கின்றன. 1980 முதலே தமிழ்நாடு மாநிலமானது அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் வடபகுதியில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. எனவே மக்கள் தொகை தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன என்பதை பொறுத்து தொகுதிகளை மறுவரையறை செய்தால் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பல மடங்கு எண்ணிக்கை அதிகரித்துவிடும். 816 உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தாமல் மக்கள் தொகையை பெருகவிட்ட மாநிலங்களுக்கு பரிசு கொடுத்தது போன்று ஆகிவிடும். மத்திய அரசினுடைய நிலைப்பாடை ஏற்று இந்தியாவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த மக்கள் தொகையை குறைவாக வைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார். குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி இருந்த மாநிலங்களுக்கு தண்டனை கொடுத்தது போல் ஆகிவிடும் என்பதுதான் மாநில அரசினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. முதலமைச்சரும் அதை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் மத்திய அரசுக்கு எதிராக. எனவே நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பதற்கு எதிரான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது நடைபெறவில்லை. அது குறித்து கட்சிகளுடைய கருத்து என்ன, எந்த அடிப்படையில் அதை உயர்த்துவதாக இருந்தால் உயர்த்தலாம் என்பது உள்ளிட்டவை தொடர்பாக பேசப்படுகின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக கூட காங்கிரஸ் சொல்லியிருந்தது. ஒரு கட்டத்திலே 543 என்பது போதுமானதாகவே இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் வேறு அளவீடுகளை பொதுவான ஒரு சில அளவீடுகளை வைத்து எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத வகையிலே எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்பதாக கூட ஒரு தருணங்களில் கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். எனவே அதுவரை இந்த நிலைப்பாட்டை எட்டக்கூடிய நாள் வரை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த 543 என்பது அப்படியே இருக்க வேண்டும். எல்லா கட்சிகளும் ஒரு ஒத்த கருத்துக்கு வரும் பொழுது அதன் பிறகு எண்ணிக்கையை உயர்த்துவது என்றால் எந்த அடிப்படையில் உயர்த்தலாம் என்று பேசி தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது அவசர கதியிலே மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது என்பதுதான்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.